ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க லெமன் சாதம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். லெமன் சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, எண்ணெய், கடுகு, பெருங்காயக்கட்டி, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், லெமன் ஜூஸ். வாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்தாச்சு. லெமன் சாதம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு பெருங்காய கட்டி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட தூள் இருந்தாலும் நீங்கள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணியிருக்கோம் இந்த அளவுக்கு பெருங்காய கட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சது. இப்போ கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பும் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்கு தகுந்தால் போல் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நைஸாக கட் பண்ண இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை லெமன் எடுக்கிறீங்களோ லெமனை பிழிஞ்சு அந்த ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ லெமன் சாதத்துக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம பெருங்காய கட்டி போட்டதுனால நல்லா பெருங்காய கட்டி போட்டதுனால பெருங்காய கட்டி நல்லா கரையணும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா இதே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இதே மாதிரி நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. அடிக்கடி இதே மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் கட்டி பெருங்காயம் போட்டதுனால நல்லா கரைஞ்சிருச்சு.
நீங்கள் தூள் பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு அந்த தண்ணி லைட்டாக வத்திடுச்சு. இதே மாதிரி நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருப்போம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இதே மாதிரி இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நம்ம ஏற்கனவே சாதம் வடித்து வச்சுருக்கோம். அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. சாதம் நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்கோம். சுடு சாதம். இதோட சுடு சாதத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாதம் கட்டியாக இல்லாமல் உடச்சிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது சாதம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சில பேருக்கு நல்லெண்ணெய் பிடிக்காது. அதனால் நீங்கள் வேறு எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. தோலை நீக்கிட்டு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு சாதத்தில் உப்பு பத்தலைன்னா நீங்கள் இப்போ சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டு லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு கிணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லெமன் சாதம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். நம்மளும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இதே மாதிரி லெமன் சாதத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ வேறு கிணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதோடு கொஞ்சோண்டு எடுத்து வச்சு இந்த கொத்தமல்லி இலையோடு மேலே அப்பெல்லாம் தூவி விட்டுட்டு அவ்வளோதான், லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.